ரயிலில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. இதனை தடுக்க ரயில்வே போலீசார் முதல் டிடிஆர் வரை அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த டிக்கெட் பரிசோதகராலேயே இளம்பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரத்தைச் சேர்ந்த இளம் பெண் நெல்லூரில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் தனது வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்வதற்காக நரசாபுரம் தர்மாவரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்திருந்தார். இருப்பினும் பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 31 இருந்துள்ளது. இதனால் அந்த இளம்பெண் டிக்கெட் பரிசோதகரிடம் கேட்டு இருக்கை பெற்றுவிட முடிவு செய்துள்ளார். இதன்படி மாலை 5 மணிக்கு அவர் ஏற வேண்டிய எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. அப்போது தனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளது என்றும் இருக்கை தயார் செய்து தர முடியுமா என அங்கிருந்த டிடிஆரிடம் கேட்டுள்ளார். அவரோ இருக்கை உறுதி செய்யப்படும் வரை S7 என்ற இருக்கையில் அமரச் சொன்னார். அது வழக்கமாக ரயில்களில் டிக்கெட் பரிசோதகருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையாகும். டிடிஆர் நல்ல மனதுடன் தனக்கு இருக்கை கொடுத்ததாக நினைத்து அந்த இளம் பெண்ணும் அந்த இருக்கையில் அமர்ந்துள்ளார். ஆனால் அதன் பின்தான் இளம் பெண்ணுக்கு கொடுமைகள் அரங்கேறி உள்ளன. இளம்பெண் அமர்ந்திருந்த பெட்டியில் குறைவாகவே பயணிகள் இருந்தனர். சிறிது நேரம் கழித்து டிடிஆர் வந்து அந்த பெண்ணின் அருகில் அமர்ந்துள்ளார். தன்னை அபிஜித் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர் இருக்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம், இருக்கையை உறுதி செய்வதாக கூறியுள்ளார். அப்படியே பேச ஆரம்பித்து இருக்கையை உறுதி செய்வது போல் இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார். இதனை எதிர்பார்க்காத இளம்பெண் இதனை யாரிடமாவது சொல்லலாம் என்று பார்த்தால் சுற்றி யாரும் இல்லாததால் அச்சத்தில் உறைந்தார். அப்போதுதான் ஒரு ரயில் நிலையம் வந்ததும் சில பயணிகள் ரயிலில் ஏறிய பிறகு மீண்டும் அங்கு வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளார். இளம்பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த நிலையில் விஜயவாடாவின் புறநகர் பகுதியில் ரயில் நின்றதும் டிடிஆர் கழிப்பறைக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த இளம்பெண் அந்த பெட்டியில் இருந்து இறங்கி பயணிகள் இருந்த பெட்டிக்கு சென்று டிக்கெட் பரிசோதகரின் பாலியல் தொல்லை குறித்து பயணிகளிடம் கூறினார். பின்னர் சக பயணிகள் உதவியுடன் விஜயவாடா GRP அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய டிடிஆர் அபிஜித் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து அபிஜித்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இளம் பெண்ணின் குடும்பத்தினரின் புகாரின் அடிப்படையில் பீமாவரம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ரயிலில் பெண்களின் பாதுகாப்பிற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் டிக்கெட் பரிசோதகராலேயே இளம்பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.